திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் கொல்லி, தலம் அதிகை வீரட்டானம், நாடு நடுநாடு, பதிகம் 1, பாடல் 9. பொன் போல மிளிர்வதோர் மேனியினார் புரிபுன்சடையீர் மெலியும் பிறையீர். பொன் போல மிளிர்வதோர் மேனியினார் புரிபுன்சடையீர் மெலியும் பிறையீர். துன்ப வேகவலை பிணி ஒன்றுவற்றை நணுகாமும் தூரந்து கரந்து மீடீர். துன்பவே கவலை பிணி ஒன்றுவற்றை நணுகாமம் தூமந்து கரந்து மீடீர். என் போலி கழுமலை இனி தெளியார் அடியார் படுவது ஓகையிலால். என் போலி கழுமை இனித்தெளியார் அடியார் படுவது யோகியால். அன்பே அமையும் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே. அன்பே அமையும் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த 9ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்துடலாமா? பொன் போன்ற மேனியே உடையவரும் சுருண்ட செம்பட்டை நிறத்தில் உள்ள, அது அவருடைய சடாமுடி இருக்கு இல்லையா, சடையின் முடி உடையவருமா அப்படின்னு சொல்லி அவரை வர்ணிக்கிறாரு. மெலிந்த நிலையில் தன்னை சரணடைந்த சந்திரனுக்கு அபயம் அளித்த அவருக்கு, சந்திரன் ஒரு காலத்தில் மெலிந்து போய் இருந்தபோது சுவாமி அவருக்கு அருள் செய்ததை இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாரு. சிவருமானே அப்படின்னு போடுறாரு. இந்த கொடிய நோய் நோயினால் எனக்கு ஏற்பட்டுள்ள துன்பம் கவலை ஆகியவற்றை கலைத்து அருள் புரிவீராக. அதாவது கொடிய நோய் என்னை வாட்டி வதைக்குது, அதுலேருந்து என்னை ஆட்கொண்டு அந்த துன்பத்தை நீக்குமாறு விண்ணப்பம் செய்கிறார் அவர். அது அடுத்ததாக சொல்கிறாரு, என்னை போன்றவர்கள், இந்த மாதிரி உலகத்தில் நிறையா பேர் உங்களுடைய பெருமை அருமை தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அருமைகளை அருமை பெருமைகளை தெரிய வைக்க வேணும். அதுதான் அன்பு தான் சிவங்கிறத இந்த பாட்டில் உலகமெங்கும் அன்பே நிலவும், உன்னை சரணாகதி அடைந்தால் துன்பம் நீங்கி அவருக்கு தெளிவடைவார்கள். அந்த மாதிரி தெளிவர்கள் அத்தனை பேரும் தெளிவு கிடைக்கும். தெளிவடைந்தது அப்படின்னா உலகமெங்கும் அன்பு நிலைத்துங்கும், அன்பே சிவங்கிற தத்துவத்தை இந்த பாடல் மூலமாக திருநாவுக்கரசு சுவாமிகள் நமக்கு போதிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.